திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்குட்பட்ட மார்க்கெட்டில் விடியா ஆட்சியில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் கூடுதலாக வசூலித்ததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேல் மருத்துவமனை பகுதியில் நகராட்சிக்குட்பட்ட மொத்த வியாபார சந்தை செயல்பட்டு வருகிறது. விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகளை இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது மட்டுமின்றி வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்வது வழக்கமாகும். இந்த நிலையில் காய்கறிகளை கொண்டு வரும் வாகனங்களுக்கு 20 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த கட்டணம் 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்ல வண்டிக்கு உள்நுழைவு சுங்கம் 20 ரூபாய்ங்க. உடுமலையில எவ்வளவு காய் ஏற்றிட்டு போனாலும் காய்க்கு சுங்கம் கிடையாது, வண்டிக்கு மொத்தமாகவே 50 ரூபாய். இங்கே மட்டும்தான் அதிகப்படியாக பொருள் இப்போ பெட்டியா இருந்தாலும் மூட்டையா இருந்தாலும் 2 ரூபா, அது இல்லாம வண்டிக்கு 50 ரூபாய்ங்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து நடத்துனருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவிலூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் காரைக்குடிக்கு அரசு பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் படிக்கட்டில் நின்றபடி பயணம் செய்த மாணவியை நடத்துனர் கீழே இறங்கும்படி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாணவியின் உறவினர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசு மகளிர் இலவச பேருந்துகளை முறையாக இயக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிளெண்டேல் எஸ்டேட் ஆற்று பகுதியில் விவசாய பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த தகர கொட்டகைக்குள் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் சடலமாக மீட்கப்பட்டது கேரளாவை சேர்ந்த வர்கீஸ் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக வர்கீஸின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிப்பட்ட வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஓட்டிச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடு கடைகளை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடையாம்பட்டு ரயில்வே கேட் பகுதியில் நெடுஞ்சாலையில் உள்ள மாரியம்மன் வட்டம், பொன்னியம்மன் வட்டம், அண்ணா நகர் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட கடைகள், வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை 3 நோட்டீஸ் கொடுத்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை அருகே புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செந்தூர் கார்டன் பகுதியில் தீபா சரவணன் தம்பதிக்கு சொந்தமான வீட்டில் தங்கவேல் ஜெயந்தி தம்பதி குடும்பத்தினர் கடந்த 2 ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அவகாசம் தராமல் உடனே வீட்டை காலி செய்ய கூறி மிரட்டி வீட்டை பூட்டி சென்றதாகவும், புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பாளையம் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதிக்கப்பட்ட தம்பதி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். 10 நாள் கூட டைம் தரல வீடு காலி பண்ணுறதுக்கு. அப்புறம் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் எல்லா பக்கம் மனு கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கோயில்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் சுத்தமாக கம்ப்ளைண்ட்டை கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டில் நீட்னா கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வராதிங்க. அந்த தீபாங்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க அத்தனை பேரையும் சொல்லி அவங்களாம் எங்கள் ஆளுங்க தான், நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், நீ என் கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும் ஒன்றும் நடக்காதுன்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருமாள் குப்பம் கிராமத்தில் இருந்து வீராட்சிக்குப்பம் கிராமம் வரை சுமார் 3 கிலோமீட்டருக்கு சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் கிராம மக்கள் சிரமமடைந்துள்ளனர். மேலும் ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு சென்று வர மிகவும் சிரமமாக உள்ளதாக வேதனை தெரிவித்த கிராம மக்கள் விடியா திமுக அரசு விரைந்து சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் மக்களிடம் மனுக்கள் பெறும் முகாமிற்கு மக்கள் வருகை தராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. தஞ்சை வடக்கு வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அரசு முகாமிற்கு பொதுமக்கள் வருகை தராததால் அரசு அதிகாரிகள் பணியின்றி அமர்ந்திருந்தனர். மேலும் மனு அளிக்க வந்த ஒரு சிலரை அடுத்த வாரம் நடைபெறும் முகாமில் வந்து வழங்குமாறு கூறி அனுப்பியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் புறவழிச்சாலைக்கு அருகே ராட்சத பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் மண்ணை பயன்படுத்தி சாலை அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேத்துவண்டை முதல் நெல்லூர்பேட்டை வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் அருகே ராட்சத பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் மொரம்பு மற்றும் மண்ணால் சாலை அமைக்கப்படுவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தனிநபர் ஆக்கிரமித்துள்ள ஊரணியை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். பஞ்சனூர் காலனியில் உள்ள ஊரணி தனக்கு சொந்தமானது என்றும் தனது பெயரில்தான் பட்டா மற்றும் பத்திரம் உள்ளது எனவும் அதே ஊரைச் சேர்ந்த தனிநபர் பிரச்சனை செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஊரணியை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்த அப்பகுதி மக்கள் அதனை மீட்டுத் தரும்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இந்த ஊரணி வந்து இப்போ கடந்த 30 வருஷமாக நாங்கள் வந்து பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப குளிக்கிறது வைக்கிறது மற்ற சூழ்நிலை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஒருத்தர், அதாவது பஞ்சனூரை சேர்ந்த சில மனிதர்கள் என்னன்னா, எங்களுக்கு வந்து எங்களுடைய ஊரணி, இந்த ஊரணியை வந்து நான் வந்து எங்கள் பட்டாவில் இருக்குது, இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு ஈரோடு அருகே மாணவ மாணவிகளின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முகாசி அனுமன் பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சபரிமலைக்கு மாலை அணிந்து வரும் மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பது, மாணவிகள் பூ பொட்டு வைப்பதற்கு தடை போடுவதாக கூறப்படுகிறது. மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாணவிகளை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே விடியா அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உத்தரவு பேரில் தடை விதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்கூலில் வந்துங்க நம்ம எச்சம்மா இந்திராணி அவங்க பேருங்க, பிள்ளைங்க வந்து பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாதுங்க, இந்த இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு துண்டு போட்டு வரக்கூடாதுங்களாம்மா, இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்துங்க நேற்றுக்கு வந்து பெற்றோர் சங்க தலைவர் வந்துங்க ஒரு பிள்ளையை வந்து மிரட்டிட்டு போய்க்கிறாருங்க. நீ எதுக்கு அதெல்லாம் சொல்கிற, கொலுசு போட்டு வரக்கூடாது, தோட்டு வரக்கூடாது, உன்னை யார் சொன்னாங்க, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளையை மிரட்டிட்டு போயிங்க. அந்த பிள்ளைக்கு வந்து காய்ச்சலே வந்துருச்சுங்க. நவம்பர் கடைசியில் இவங்க பையனை வந்து மாலை போட்டு வரான்னு சொல்லி திட்டுறாங்க. அதே மாதிரி எஸ்எம்சியில் வந்து அரச்சலூரில் கிளாஸ் நடந்துச்சு, அதுக்கு வந்து 5 பேர் போகணும். எச்எம்ஏ நாங்கள் இந்த மாதிரி 5 பேர் போகணும். எங்களுக்கு முன்னாடி யாரோ 2 பேர்த்து கூட்டிகிட்டு போய் எச்எம் மிஸ் வந்து துணைத் தலைவர் இடத்துலையும் கல்வி அந்த கல்வி தகுதியாளர்னு இருக்கிற இடத்துலையும் வேற ஒருத்தர் கையெழுத்து போட்டு வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10 பேராட்டு வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து உடனே வந்து பொய்யாமொழி வந்து இப்படி கொடுத்துருக்கிறாரு, நான் இந்த மாதிரி தான் நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. காஞ்சிபுரம் பேருந்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் 19 கூட்டமைப்பு சங்கங்களின் வாயில் கூட்டம் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. அப்போது 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நடைபெறாததை கண்டித்தும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் கோஷமிட்டனர். அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் ஆர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வேளாண் துறை அதிகாரி விவசாயியை தகாத வார்த்தைகளால் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெரணமல்லூர் வேளாண்மை துறை அலுவலகத்தில் வேளாண் துறை உதவி இயக்குநர் கோவிந்தராஜிடம் விவசாயி பிரகாஷ் என்பவர் உளுந்து விதைக்கு ரசீது கேட்டுள்ளார். அப்போது சரியான பதில் அளிக்காமல் விவசாயியை அநாகரிகமாகவும் அசிங்கமாகவும் பேசி கட்டையால் தாக்கவும் முயற்சித்துள்ளார். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறை உதவி இயக்குநர் மீது முளைக்காத நெல்விதை வழங்குவது உள்ளிட்ட புகார்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முப்பதாண்டு காலமாக நான் எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து ஆஃபீஸுக்கு போனேன். இந்தமாரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அதிகாரியை, விவசாயம் மதிக்காத அதிகாரியை இதுவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இந்த ஆஃபீஸுக்கு. இது மாதிரியான பித்தலாட்டம் பண்ணுற வேலை, அதிகாரிங்க போய் கேட்டாக்கா பதில் சொல்கிறதில்ல. முறையான ஒரு பதில் இல்லை. கேவலப்பட்டார். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிக்கு வந்து வர அதிகாரிங்க இப்படி மரியாதை கொடுக்காம விவசாயியை தரகுறவாக பேசி கைத்து பிடிச்சி வெளியே தரன்ற செருப்பால் அடி பண்ணுறதும்
இப்படி பண்ணி அசிங்கப்படுத்தி என்ன அனுப்பிச்சிட்டாரு. அவர் கோவிந்தராஜ் பணி நீக்கம் செய்கிற வரையிலும் பணி நீக்கம் செஞ்சு அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கணும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஆதிதிராவிட காலனியில் வசிக்கும் மக்களை வீட்டை காலி செய்ய கோரி ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இடைக்காட்டூர் புது காலனி பகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு 130 பேர் அப்பகுதியில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடியிருப்பவர்களிடம் இது தனியாருக்கு சொந்தமான இடம் என்றும் இங்கிருந்து வீட்டை காலி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த அவர்கள் இது குறித்து விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளைக்கு இதை விட்டு நாங்கள் போச்சோன்னா நாங்கள் எங்கே சார் போவோம்? நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கு இந்த இடத்த இந்த அரசு மீட்டு கொடுக்கணும்னுட்டு நாங்கள் அவங்கள கேட்டுக்கிறோம். அப்படி இந்த இடம் கொடுக்கல, நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நாங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு குளிச்சு செத்துற தவிர எங்களுக்கு வேறு வேலை இல்லை சார். நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாங்கள் பிள்ளை குட்டியை இப்போ வச்சுட்டு எங்கேயும் சார் போவோம்? கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க மனு கொடுத்து ஓராண்டாகியும் மின்வாரிய அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேத்தியா தோப்பில் 300 ஏக்கர் சம்பா நெல் பயிர்களுக்கு மின் மோட்டார் மூலம் தண்ணீர் விடப்பட்டு வந்த நிலையில் டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின் மோட்டார்களுக்கு முறையான மின்சாரம் வழங்கப்படுவதில்லை. இதனால் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, வோல்டேஜ் 10 ஏஇட்டு தான் கொடுத்தான் ரிப்போர்ட்டு. ஒரு 50 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்கு அவர் என்ன சொல்லிட்டாப்புல, பார்க்குறோன்னு சொன்னாப்புல வந்து இது வரைக்கும் பார்க்கல. எனக்கு எப்படியோ ஒரு டிரான்ஸ்பார்மர் போட்டு கொடுக்க சொல்லுங்கள், எங்கள் விவசாயம் எல்லாம் பாதிக்குது. 3 ஆஃபீஸ் இருக்குது, நான் 3 ஆஃபீஸை பார்க்கணுன்னா பேப்பர் நவருன்னா கொஞ்சம் பார்க்கணுங்கிறாங்க. அதில் என்னன்னு எனக்கு சூழ்ச்சி தெரியலிங்க ஐயா. எதாக இருந்தாலும் காசின்னா நாங்கள் எந்த அளவுக்கு தான் விவசாயத்தை நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு தெரியலிங்க. திருநெல்வேலி மாநகர் பாளையங்கோட்டை பிரதான சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை விடியா அரசு இதுவரை சரி செய்யாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பாதாள சாக்கடை குழாயில் ஏற்பட்ட அரிப்பால் சாலையில் பள்ளம் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சியின் மெத்தன போக்கால் பள்ளம் சரி செய்யப்படாத நிலையில் வாகன ஓட்டிகள் விடியா ஆட்சி மீது அதிருப்தியில் உள்ளனர். விருதுநகர் அருகே 9 லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்ட பேவர் பிளாக் சாலை பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனின் சொந்த ஊரான அழகாபுரி ஊராட்சி காளியம்மன் கோவில் தெருவில் போடப்பட்டு 15 நாட்களிலேயே சேதமடைந்துள்ள இந்த சாலையை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 15 நாள்லேயே இந்த இடம் அப்படியே பேர்ந்து போயிடுச்சு. அந்த கல்லும் தரமற்ற கல்லை போட்டிருக்காங்க. 2வது எம்சாண்டு எதுவுமே சரியான கலவைகள் போடாதனால பேர்ந்து மக்கள் இந்த இடத்துல நடமாட முடியாமல் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக உண்மையிலே மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்து இவ்வளோ மோசமாக பண்ணதுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். 2வது அந்த ஒப்பந்தக்காரர்கள் மீதும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும். உரிமையை ரத்து பண்ணி அந்த கல்லை புறம் பேத்துட்டு மறுபடியும் நான் தரமான சாலையை அமைத்து கொடுக்க வேண்டும்.